பாஸ்கரிடம் செல்வம். பாஸ்கர், இப்ப இந்த மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவின் மூலம் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன விவரிங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாகத்தான் இந்த மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா என்பது பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில அதை தயாரிப்பவர்கள், விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனை என்பது விதிக்கப்படுவதற்குண்டான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்பதும் கடுமையான தண்டனையும் அபராத தொகையும் உயர்த்துவதற்குண்டான சட்டங்கள் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்படும். இருக்கக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்பதை அரசு கருதுகிறது என்பதை தான் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரிப்பது, உடைமையில் வைத்திருப்பது, விற்பனை செய்வது, இது போன்ற பல்வேறு விதமான குற்றங்கள் நடைபெற்று வந்தாலும் அதற்கான தண்டனையும் அபராதமும் குறைவாகவே இருந்தது. இதன் காரணமாக அந்த தண்டனையை அதிகரிப்பதும் அபராத தொகையை அதிகரிப்பது தேவையை கருதி தமிழ்நாட்டிலிருந்து கள்ளச்சாராயத்தினுடைய அச்சுறுத்தலை முற்றிலுமாக ஒழிப்பது அவசியம் என்று அரசு கருதியிருக்கின்ற அடிப்படையில கள்ளச்சாராயத்தினுடைய கலக்கக்கூடிய அந்த குடித்தன்மையினுடைய மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட அந்த மதுபானங்களால் விலை மதிப்பட்ட உயிர்கள் விலை மதிக்க உயிர்கள் இழப்பு ஏற்படுகிறது. இது காரணமாகவே இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதற்குண்டான தண்டனையை அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த யார் விற்பார்களோ அதை பதுக்கி வைத்திருப்பவர்களோ இவர்களுக்கெல்லாம் தண்டனை விதிக்கப்படும். அதே நேரத்துல யார் எந்த இடத்துல பதுக்கி வைத்திருந்தாலும் அங்கெல்லாம் சீல் வைக்கப்பட்டு அதிரடி நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும். அவர்களுக்கும் அபராதம், தண்டனை எல்லாம் விதிக்கப்படும். ஒரு இடம் பறிமுதல் பண்ணா அந்த பறிமுதல் சேர்த்து உங்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்துக்களும் நீதிமன்றத்தின் மூலமாக பறிமுதல் செய்வதற்குண்டான நடவடிக்கையும் அதிகாரம் ஒருவர் விற்று அங்கு ஒரே இடத்துல இருந்து விற்பனை செய்து வந்தால் அவரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றுவதற்கான அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது போல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அபராத தொகையும் அதிகரிக்க வண்ணம் இருக்கிறது. 7,000 ரூபாய் அபராதம் இருந்தது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராத தொகை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு சிறை தண்டனை என்பதையெல்லாம் கடுங்காவல் தண்டனை என்ற அடிப்படையில ஏதுவாக எவ்வளவு குற்றம் புரிகிறார்களோ அதனுடைய அடிப்படையில இந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.